வாங்க வாங்க டைம் ஆச்சு பிரேயர் பண்ணலாம். பிரேயர் பண்ணலாம். ஆமாப்பா வாங்க நம்ம பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெசி ஜன்னல் திறந்து சீக்கிரம் ஜன்னல் திறந்து விடு. நம்ம ஜெபம் பண்றது எல்லாருக்கும் எப்படி தெரியும்? நீங்க ஜன்னல் திறக்காம இருந்தா நல்லா ஜன்னல் திறந்து விடு. சத்தமா ஜெபம் பண்ணணும் ரெண்டு பேரும், சரியா? ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லு. பாடும்போது சத்தமா பாடு. கை தட்டும் போது ரெண்டு பேரும் நல்லா சத்தமா கை தட்டணும், ஓகேவா? ஸ்தோத்திரம் சத்தமா பண்ணுங்க, கேட்கவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா என்ன பாப்பா இதெல்லாம் என்ன இப்படி இவ்ளோ டைரிஸ் இருக்கு? டைரிஸா? இதெல்லாம் பிரேயர் பாயிண்ட்ஸ் பாப்பா. இவ்வளவு பிரேயர் பாயிண்ட்ஸா? ஆமா, இது நம்ம படிக்கிற ஆமா இது நம்ம படிக்கிற பைபிள். இது அந்த பாஸ்டர் கொடுத்த பிரேயர் பாயிண்ட், இது இந்த பாஸ்டர் கொடுத்த பிரேயர் பாயிண்ட், இது அந்த ஊர்ல கொடுத்தாருல அவரு கொடுத்த பிரேயர் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வல்லமையான பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஜெபிக்கலாம். ஆமா, இது ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கான பிரேயர் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. ஆமா, 3 மணி நேரம் ஜெபிப்போம். என்னப்பா நீங்க நம்ம 1/2 மணி நேரம் ஜெபிச்சாதானே இயேசுவுக்கு நம்மள பிடிக்கும். ஆமாப்பா, இவ்வளத்தையும் சொல்லி ஜெபிக்க வேண்டாமா? சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனா எப்படி நம்ம ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்பாங்க? இதெல்லாம் வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் முடிக்க வேண்டாமா? சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, ஜெபத்தை ஆரம்பிங்கப்பா வளவலன்ட்டு. ஸ்தோத்திரம். 1 hour later. சப்பா, உங்ககிட்ட நான் விசுவாசமா கேக்குறேன் சப்பா. நான் விசுவாசத்தோடு உங்ககிட்ட ஜெபிக்கிறேன். அப்போ ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு தாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, தரமாட்டீங்க. எப்ப எங்களுக்கு ஒரு சொந்த வீடு தருவீங்க? 2 hours. ஒரு சொந்த கார் தாங்க. இந்த 2 வீலர்ல போவே முடியல, அதுவும் இந்த ஓட்ட பைக்ல சர்ச்சுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா. உங்க சர்ச்சுக்கு தானே வரோம், தயவு செய்து எங்களுக்கு ஒரு கார் கொடுங்களேன். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு காரு, ஒரு ஓட்ட பைக் ஞாபகம் வருது. நீ இந்த பைக்ல உட்காரவே முடியல, ஒரு ராயல் என்ஃபீல்ட் கேட்டு அது வந்துட்டு. ராயல் என்ஃபீல்ட்? ஆமா, அந்த ராயல் என்ஃபீல்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நானும் எவ்வளவுதான் ஜெபிக்கிறது. நானும் விசுவாசமா ஜெபிச்சு காரு வந்த பாடல, வீடு வந்த பாடல. அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு நீங்களே ஜெபிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடியும் விசுவாசமா ஜெபம் பண்ணாம எப்படி கிடைக்கும்? நம்ம சொல்லதான் செய்யணும். அவரு தரமாட்டேன்றாரு, என்ன பண்றது? 3 hours later. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு